2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. திருவள்ளூரில் உள்ள பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பூண்டி ஏரியின் உயரம் 35 அடி, தற்பொழுது நீர்மட்டம் 33 அடியாக உள்ளது. நீர்வரத்து 7250 கன அடியாக உள்ளது. இதனால் நேற்று வினாடிக்கு 4500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இன்று 6500 கன அடியாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே பூண்டி ஏரி நீர் வெளியேறும் கொசஸ்தலை ஆற்றின் இரு கரையோரங்கள் மற்றும் உபரி நீர் வெளியேறும் கால்வாய் ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் மற்ற ஏரிகளில் நீர் இருப்பு நிலவரம் வருமாறு: புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவில் 82% தண்ணீர் தேங்கியுள்ளது. வினாடிக்கு 432 கன அடி தண்ணீர் வருகிறது. 709 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவில் 80% தண்ணீர் உள்ளது. வினாடிக்கு 1196 கன அடி நீர் வந்து கொண்டு இருக்கிறது. வினாடிக்கு 945 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தேர்வாய்க்கண்டிகை ஏரியில் 87% தண்ணீர் தேங்கியுள்ளது. வினாடிக்கு 50 கன அடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. சோழவரம் ஏரியில் 55% மட்டுமே தண்ணீர் தேங்கியுள்ளது. வினாடிக்கு 830 கன அடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது.